வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். செத் ரோலன்ஸ் வந்து மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி அன்றே சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அண்ட் இதை தவிர்த்து ஒரு ஹிண்டிங்கான ஹண்டர் விஷயமும் கிடச்சிருக்குது. வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா, ரெஸ்லிங் கிங் தமிழ் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், ரசல்மனியாவில் பால் ஹேமன் கூட செத் ராலின்ஸ் சேர்ந்து ஒரு புதிய டீமாக அவதரித்ததுக்கப்புறமா முழுக்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டோரியை நல்லாவே கொண்டு போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் இருக்கார், உச்சக்கட்ட வளர்ச்சியின் மிகப்பெரிய தூணாக இருக்கிறாரு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மல்யுத்த வீரர்களை அடையாளாக வச்சுக்கிட்டு பால் ஹேமனை வாய்ஸ் மேனாக வச்சுட்டு, அதுவும் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்லலாம் பால் ஹேமன் வந்து டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை எக்னாலஜ் பண்ணிட்டாரு. நான் ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் எக்னாலஜ் பண்ணுவேன், ரோமன் ரெயின்ஸ் தான் குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பால் ஹேமன் இப்போ ரோமன் ரெயின்ஸை கலத்தி விட்டுட்டு செத் ராலின்ஸ் தான் சாமி, செத் ராலின்ஸ் தான் என்னுடைய தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வேறு லெவல். இப்படிப்பட்ட பால் ஹேமன் தாங்க ஒரு காலத்தில் நான் வந்து ரோமனுக்கு மட்டும் தான் எக்னாலஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சோலோ சிக்கவுட் அடி வாங்கினார். இப்போ செத் ராலின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறாரு. பச்சோந்தி பையன் சை. சரி, அதை விட்டு தெலுங்க. இப்போது நம்ம ஜே ஊசோ கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், இந்த டைட்டில் வந்து செத் ராலின்ஸுக்கு தேவை. இதை ஆல்ரெடி பல முறை பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து சொல்லிட்டாரு, இந்த டைட்டில் கண்டிப்பாக செத் ராலின்ஸுக்கு தேவைன்னு. நமக்கு தெரியும் செத் ராலின்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் எவர் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி டஃப்பான ஆப்போனன்ட்ஸ் கூடலாம் மோதி ராஸ் மேட்டோன் NXTன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் டைட்டிலை டிஃபெண்டிங் பண்ணி அவர் ஒரு சிறந்த சாம்பியன், நல்ல சாம்பியன் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி நிரூபித்தவர் தான் செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ். இப்போ அவருக்கு தேவை என்னது? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். இந்த வாரம் ரால் என்ன சொன்னார்னா, நான் இந்த வருடம் மணி இந்த பேங்கான குவாலிஃபை மேட்சில் இருக்கிறேன், அதில் வெற்றி பெற்று நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ஜே ஊசோட்டு இருந்து அந்த சாம்பியன்ஷிப்பை பிடுங்குவேன். ஸோ அதாவது நான் ஜான்சனா பக்கம் கூட போக மாட்டேன், ஜே ஊசோ கிட்ட இருக்கிற அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தனக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். கொலவெறியின் உச்சத்தில் இருக்கிறார் செத் ராலின்ஸ். இப்போ WWE பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் நடந்தது. பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. அண்ட் அதெல்லாம் மீறி இன்னைக்கு செத் ராலின்ஸ் வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபைல வின் பண்ணிட்டாரு. ஸோ செத் ராலின்ஸ் அஃபிஷியலி ஆட் டு மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச். இப்போது அவர் சொன்னது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், நான் மணி இந்த பேங்கை வின் பண்ணுவேன், வின் பண்ணி வெயிட்லாம் பண்ண மாட்டேன் மிந்தி மாதிரி, உடனே சாம்பியன்ஷிப் கேஷிங் தான், உடனே நான் சாம்பியன் ஆவேன்னு. அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் எவர் வேர்ல்டு வெயிட் சாம்பியனாக எத்தனை டிஃபெண்டிங் பார்த்தோம், அதே மாதிரி இதுக்கப்புறமும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ செத் ராலின்ஸ் தான் கிரேட்டஸ்ட் எவர் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் சொல்லுவேன். இப்போ WWE சாம்பியன்ஷிப்னா ஒரு ஆளை சொல்லலாம், ஆனால் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்னா ட்ரிபிள் H ராண்டி ஆர்டன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காகவே செதுக்கப்பட்டவர் செத் ராலின்ஸ் நினைக்கிறேன். அவருக்கு அந்த டைட்டில் மட்டும்தான் வேணும், 100 தடவை வின் பண்ணாலும் அது ஹெவி சாம்பியன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பக்கமே இருக்கிறாரு. செத் ராலின்ஸ் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ WWE வந்து மணி இந்த பேங்கை வச்சு இதுக்கு முன்னாடி செத் ராலின்ஸ் வின் பண்ணியிருக்காரு, அதை ஒரு வருஷம் கிட்ட மணி இந்த பேங்கை வச்சு ரசல்மனியாவில் கேஷிங் பண்ணி வின் பண்ணார். ஆனால் அதுக்கு முச்சிப்பள்ளி வைக்கிற மாதிரி செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மிந்தி மாதிரிலாம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ செத் ராலின்ஸ் இந்த வருடம் ஒருவேளை மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றால் அன்றே கேஷிங் பண்ணணும், அன்றே சாம்பியன் ஆகணும், இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறாரு. ஸோ காய்ஸ், அப்படி பார்த்தோன்னா செத் ராலின்ஸ் ஒருவேளை மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றால் அன்றே மணி இந்த பேங்கை கேட்சிங் பண்ணதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரோ, WWE அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் மேட்ச் நடக்கலை, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பும் மணி இந்த பேங்கில் நடக்கலை. ஆனால் எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து அஃபிஷியலி மணி இந்த பேங்க் பேப்பருடைய மெயின் ஈவெண்ட்டாக ஜான் சீனா லோகன் பால் அந்த மேட்சை தான் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மென்ஸுக்கான மணி இந்த பேங்கை ஸ்டார்டிங் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்கிற, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஸ்டார்டிங் மேட்சாக தான் WWE வந்து மணி இந்த பேங்குக்கான லேடர் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் இப்படி தான் ட்ரூ மேக்கின்டர் வின் பண்ணி மெயின் ஈவெண்ட்டாக நடந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பில் கேட்சிங் பண்ணி தோற்று போனார். இப்போ செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார். சொல்ல முடியாது, மேபி அந்த மேட்ச்சில் 2 சாம்பியன் இருக்கிறாங்க, ஒன்று ஜான்சனா, இன்னொன்று ஜே ஊசோ. அவருக்கு யார்கிட்ட வேணாலும் கேஷிங் பண்ணலாம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவோ. ஏன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கோடி ரோட்ஸையும் இவரையும் ஜான்சனும் லோகன் பால் அட்டாக் பண்ணும்போது அப்போ கூட கேஷிங் பண்ணலாம். டிஸ்குவாலிஃபை ஆடின போதும் கேஷிங் பண்ணலாம், மேட்ச் நடக்கும் போதே கேஷிங் பண்ணலாம்.
எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணலாம் ப்ரோ. அப்போ ஜான்சினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சொல்லிட்டார் எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான் வேணும்னு. ஜான்சினாவே ஜே உசோ அடிச்சு போட்டு நீ வின் பண்ணிக்கூடான்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங்கு ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பாங்கு ரோமன் ரெயின்ஸை சமாளிக்க தான் பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் இருக்கிறாரு. ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 பேர். அண்ட் ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்குக்கு அப்புறமா தான் ரோமன் ரெயின்ட்டை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு அடுத்த வாரங்களில் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மணி இந்த பேங்கில் அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஎம் பங்க் தடுக்கலாம், ஆனால் எவ்வளோ தூரம் தான் அவரும் தடுக்க முடியும். அண்ட் மணி இந்த பேங்கில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக லேட்டர் மேட்ச்சில் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஜான்சனாக்கும் ஜே உசோக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வர மாதிரி காட்டிட்டாங்க. ஜே உசோ கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிறது ஜான்சனாக்கு பிடிக்கல. அவரோட டைட்டில் தான் பெருசாக இருக்கும்னு நினைக்காரு. ஸோ ஒருவேளை மணி இந்த பேங்கை கொண்டுட்டு நான் கேஷிங் பண்ண மாறேன்னு சொன்னால் கூட ஜான்சனாவே ஜே உசோ அடிச்சு போட்டுட்டு நீ கேஷிங் பண்ணு ராசா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பார். ஸோ ஏன்னா அவரும் ஹீலு இவரும் ஹீலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அண்ட் செத்ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்கை அன்னைக்கு தான் கேஷிங் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஹிண்டிங்கும் இருக்குது. ஏன்னா டபிள்யூலேருந்து மணி இந்த பேங்க்கான அந்த ஃப்ரீகஸ் மேட்சை ஒரு பெருசாக கொண்டாட போடுறாங்க. ஒருவேளை செத்ரோலன்ஸ் மணி இந்த பேங்கை கேஷிங் செய்த அடுத்த நாள் ரால கூட கேஷிங் செய்யலாம். அதாவது மண்டே நைட் ரால கூட மணி இந்த பேங்க் பேப்பரில் வின் பண்ணிட்டாரு. அடுத்த மண்டே நைட்டாலே அவர் வின் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இதெல்லாம் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். WWE வந்து குந்தர் கூடயும் ஜே உசோக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை மணி இந்த பேங்குக்கு அடுத்த வாரம் நடக்கிற மண்டே நைட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு மேட்சையும் இதுக்கு முன்னாடி ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க மணி இந்த பேங்க்கு அடுத்த வார பேப்பரில் தான் ஜே உசோ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை குந்தருக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஏன் மணி இந்த பேங்க் பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணலன்னா ஜே உசோக்கு மணி இந்த பேங்கில் மேட்ச் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னோக்கியாக அவங்க நினச்சி வச்சுட்டாங்க, அதனால் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இதை ஏன் ரால வைக்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மணி இந்த பேங்கை வெற்றி பெறுவ ஒருவர் வந்து கேஷிங் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் WWE வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த மேட்சை மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜே உசோக்கும் குந்தருக்கும் மேட்ச் ஒன்றும் புதுசு கிடையாது. ரசல்மனியாலேயே பார்த்து அருக பழகான மேட்ச்சு. இந்த மேட்சை இவ்வளோ பில்டப் பண்ணி இத்தனை நாள் வெயிட் பண்ணி நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் ஏதாவது இருக்கலாம். மேபி அந்த மேட்ச்சில் மணி இந்த பேங்கை வச்சுருக்க ஒருத்தர் வந்து கேஷிங் செய்து அன்னைக்கே சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா நைட் ஆஃப் சாம்பியன் சம்மர்ஸ்லாம்னு சொல்லிட்டு சூடு பிடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த பேப்பர் இருக்குது. அதுக்கான ஸ்டோரியிலையும் நல்லா கொண்டு போகணும். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜே உசோக்கும் குந்தருக்குமான ஸ்டோரி WWE பார்த்தீங்கன்னா அறுத பழைய ஸ்டோரி, யாருக்குமே பிடிக்காத ஸ்டோரி. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டாமினேட்டாக இப்போ கொண்டு போகிறாங்கன்னா மேபி அந்த மண்டே நைட்டால் மணி இந்த பேங்கை வெற்றி பெற செத்ரோலன்ஸோ அல்லது வேறொருத்தரோ அன்றே கேட்டரிங் செய்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குல்ல. செத்ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்க் மேட்ச்சில் பல முறை வின் கலந்துருக்காரு. ஆனால் முதல் கலந்துக்கும் போது வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் வெற்றி பெறவே இல்லை. அப்போ ஒரு பயங்கரமான ஹில் கேரக்டர். இப்போவும் பார்த்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. அவரோட ஃபேக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தேவை. பிரான் பிரேக்கர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நாளை ஹெவி வெயிட் சாம்பியன் கிடையாது, செத்ரோலன்ஸ் கிட்ட இருந்தாலே போதுன்னு. அண்ட் பிரான்சன் ரீட் செத்ரோலன்ஸ் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பால் ஹேமன் இவரை எக்னாலஜே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ செத்ரோலன்ஸுக்கு தேவை ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். அந்த டைட்டிலை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் எதை நோக்கி காத்திருக்கலாம்னா மணி இந்த பேங்குக்கு அடுத்ததாக நடக்க போகிற மண்டே நைட்டா, ஈவன் அந்த மண்டே நைட்டால் ஜான்சனாவும் வராரு. ஸோ அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வச்சு ஏதாவது ரகலைகள் நடக்கலாம். வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இப்போ செத்ரோலன்ஸ் கிட்ட போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்கிற யாருமே அந்தளவுக்குலாம் சூட்டபுளாக இல்லை. ஆனால் பட் செத்ரோலன்ஸ் கிட்ட இருக்கும்போது நல்லா இருக்கும். நீ செத்ரோலன்ஸ்க்கு ரொம்ப தான் சொம்படிக்கிறே அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. இது ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு தெரியும் ஃபேட் என்னென்னு. ரோமன் ரெயின்ஸ், ஜான்சனா, கோடி ரோட்ஸ் இவங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கும்போது அந்த டைட்டில் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஜே உசோ, குந்தர், டேமின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் அடிக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா செத்து தான் வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் செத்துக்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக சொல்கிறேன். மணி இந்த பேங்கில் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். பாய், டாட்டா.